ஓம் சாய்ராம். உங்க பர்ஸ்ல எப்பவுமே பணம் இருக்கணுமா? எவ்வளவுதான் செலவழிச்சாலும் பணம் நிக்காம உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்க இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க உங்க பர்ஸ்ல வச்சு பாருங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் உங்க பர்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க தாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. உங்க பர்ஸ்ல காசு இல்லை அப்படிங்கிற நிலைமை எந்த காலத்திலுமே வராது. எந்த வழியிலாச்சும் உங்களுக்கு காசு சேர்ந்துகிட்டே இருக்கும். வாங்க, அப்படி என்ன பொருளை உங்க பர்ஸ்ல வைக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியுங்க, இன்னைய காலகட்டத்தில் பணம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு சிரமமானது. அதுவும் பர்ஸ்ல காசு இல்லைனாவே நமக்குள்ள இருக்க பயம் பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சாதான் புரியும். பணம் நிறைய இருந்தாவே நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நாமளும் பணக்காரங்க போல பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 500, 1000, 2000 அப்படின்ட்டு நிறைய காசு வச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் சொல்ல போறேன். இந்த பொருளுக்கு நீங்க ஆயிரக்கணக்கெல்லாம் செலவழிக்கவே வேணாம். இது பார்த்தீங்கன்னா நீங்க இலவசமாகவே ரோட்டோரத்தில் வளரக்கூடிய அந்த கீழா நெல்லி வேற எப்படி பயன்படுத்தி உங்களோட பர்ஸ்ல அல்ல குறையாத அளவுக்கு பணத்தை சேர்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப ராசியான பர்ஸுப்பா, இந்த பர்ஸில் பணம் வச்சா போதும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு வீண் விரயமும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு லக்கியா இருக்கக்கூடிய அந்த பர்ஸில் அவங்க என்ன பொருள் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொருள் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடியோட வேரை வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழா நெல்லி செடியோட வேர் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாகவே இருக்குங்க. மகாலட்சுமியோட மொத்த அம்சம் நிறைஞ்ச வேர் அது. ஏன்னா அந்த வேர் அத்தனை தெய்வாம்சம் நிறைந்தது. அப்படிப்பட்ட அந்த செடி நமக்கு பணம் வர்றதுக்காக எப்படி பயன்படுத்துன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கீழா நெல்லி செடியானது எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. நம்ம ரோட்டோரத்திலே நிறையவே கிடைக்கும். இந்த கீழா நெல்லி செடியை முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க எடுக்கணும். மற்ற நாட்கள்ல இந்த செடியை எடுக்காதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த செடியை எடுப்பதற்கு முன்பாக அந்த செடி மேல கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துட்டு அந்த செடியை லைட்டா இழுத்தாவே போதும், செடி வேரோட வந்துடும். மற்றபடி இந்த செடியை பறிப்பதற்காக நீங்க எந்த ஒரு இரும்பாலான ஆயுதத்தையும் பயன்படுத்த கூடாது. இப்படி நீங்க எடுத்த அந்த செடியை வீட்டிற்கு கொண்டு நல்ல தண்ணியில அலசிட்டு உங்களோட பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த செடிக்கு தீபாராதனை காட்டிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக் கொண்டு வேற மட்டும் நறுக்கிட்டு அதை எடுத்து உங்க பர்ஸ்ல வச்சிருங்க. இந்த வேர் இருக்கும் இடத்தில் பண வரவு நிற்காமல் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீங்க பணம் வைக்கும் இடத்தில் இந்த வேரை வைத்து பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பணத்தை இது காந்தம் மாதிரி இருக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரங்களில் ஒன்று. இதை உங்கள் பர்ஸில் வச்சப்புறம் உங்களுக்கு நடக்கும் பல நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். நம்பிக்கையுடன் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் அதிகம். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. செலவே இல்லாத அந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல சீரும் சிறப்புமாக வாழுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.